ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ் அந்த டாபிக்ல இருந்து வி சால்வ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ். என்னுடைய முதல் சம்முக்கு போயிடலாம். ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில், சரிங்களா, குறைந்த சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 15 லட்சம் இருக்கு. இந்த 15 லட்சத்துல 10% அப்படிங்கிறது வந்து 1,50,000 லட்சம் ரூபாய். சரியா, 1,50,000 லட்சம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் இருக்கு. அப்போ இதுக்குள்ள தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 3 லட்சம் கிடைச்சிரும். அது இன்டூ 2. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 20% வந்து எனக்கு என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய பதில். அப்போ 20%ங்கிறது தான் சரியான பதில். ஒருவேளை தெரியலன்னா இதை நம்ம ஃபார்முலா படி எப்படி போலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த 12 லட்சங்கிறது 15 லட்சத்துல எவ்வளோன்னு பார்க்கணும். 100 into 15 lakhs which is equal to 12 lakhs. lakhs cancel ஆயிரும். இது அடிச்சோம்னா 4, இது அடிச்சோம் ஐ மீன் 5 அடிச்சோம்னா 20. அப்ப x is equal to 80. அதாவது இந்த 12 லட்சங்கிறது 15 லட்சத்துல 80%. அப்ப வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 20% வித்தியாசம் இருக்கு. அதனால அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 20% குறைஞ்சிருக்குங்கிறது மீனிங். அப்ப therefore percentage which is equal to 100 minus 80 which is equal to 20. In both the cases the answer will be the same. இப்ப அடுத்த சம் பார்ப்போம். A number when increased by 12% gives 224. What is the number? இப்போ இந்த மாதிரி 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைரக்டா 1.12 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 224 அப்படின்னு போட்டுக்கலாம். நான் 112 டிவைட் பை 100, 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி 100% இருக்கு, அது கூட 12% ஆட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த 112 பை 100 1.12 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளவு. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ therefore அந்த டெசிமல் போயிடும். இதை அடிச்சோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ 224 112. ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4 2 2 0. சரிங்களா? அப்ப therefore x is equal to 200. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் percent ஆஃப் 3% இன் 5%. இது கொஸ்டின் வந்து பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தெரியும். என்னடா ரெண்டுமே பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் ஆனா இந்த கொஸ்டின் வந்து மிக மிக எளிமையான கொஸ்டின். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது தெரியாத பர்சன்டேஜ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பை 100. சரிங்களா? பர்சன்டேஜ்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் 5 by 100 5%, which is equal to 3 divided by 100. அது 5%க்கு 3% விழுக்காடு என்ன? அதாவது 5%ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து 3%க்கு ஈக்குவலா இருக்குங்கிறது தான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா? ஒரு 100க்கு ஒரு 100 கேன்சல். இங்க அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 into 3 60%. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு தேர்வில் 1100 மாணவர்களும் 700 மாணவர்களும் எழுதுகின்றனர். அவர்களில் 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தோல்வி அடைந்தோரின் சதவீதம் காண்க. இது ரொம்ப சிம்பிள். இப்ப இது மொத்தம் 700 மாணவிகள் எழுதுறாங்க. சரிங்களா? அதுல 30 மாணவிகள் 30% வந்து என்ன பண்றாங்க? பாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70. அப்போ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 30% கிடைச்சிடும். அப்ப 210 பொண்ணுங்க பாஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 42% மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ 1100ல 10% அப்படிங்கிறது 110. அதுவே 1% அப்படிங்கிறது வந்து which is equal to 1. சரிங்களா? இப்ப 42%னா இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 44 0. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2%க்கு. அப்போ 22. ஆட் பண்ண என்ன வரும்? 2 6 4. இப்போ 462 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்கள்ல 210 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. மொத்த வேல்யூ 672 பேர் தான் பாஸ் ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ தோல்வி அடைந்தோரின் சதவீதம் கேட்கறாங்க. இப்போ மொத்தம் 1100
இதுல 672 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 428 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ 428 டிவைடட் பை 1100 இன்டூ 100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஆக்சுவலி தோல்வி அடைந்தவர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது சரியான பதில் தான். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இதுல வந்து என்ன ஒரு சின்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் எழுதிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1100, இங்க வந்து 700. இப்போ மொத்தம் எழுதியிருக்கிறது 1800 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த 1800 பேர்ல 672 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப ரிமைனிங் தான் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த டோட்டல் கவுண்ட்டை மாத்திடக்கூடாது. அப்ப தேர்ஃபோர் இங்க என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 8, இங்க 2, 1, 1. ஸோ 1128 பேர் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஃபெயிலியர்ஸ் 1128 டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1800 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சொல்றது புரிஞ்சுங்களா? 8, 10, 12. இப்போ இதை வந்து 3ஆல் அடிச்சோம் அப்படின்னா 6, இங்க அடிச்சோன்னா 3, 9, மீதி 2, 7, அகைன் 6, 3, 18. ஸோ இதை அகைன் 2ஆல் அடிச்சோம்னா 3, 1, 8, 8. ஸோ இது வந்து என்னால ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 62 2/3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் சரியான பதில். சரிங்களா? ஸோ இத இங்க வந்து என்ன நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா 1100 மாணவர்கள் 700 மாணவிகள் 2த்துடைய அடிஷன் நான் எடுத்துக்கணும். மொத்த அப்பியரன்ஸ் வந்து 1800. ஸோ இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ நம்மளுடைய அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா the time duration of 1 hour 45 minutes is what percentage of a day? சரிங்களா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா ஒண்ணு எல்லாத்தையுமே நான் நிமிடங்கள்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மணித்துளிகள்ல கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு 1 டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 24 hours. இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹவர்ஸ்க்கு 60 மினிட்ஸ் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1440 மினிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மணி நேரம் 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 60 பிளஸ் 45 105 நிமிஷம். சரிங்களா? ஒரு நாளைக்குங்கிறது எவ்வளவு நிமிஷம்? 1440 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அது புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இப்போ 105 0 டிவைட் பை 144. ஸோ இப்போ இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8, 8 3 11 போயிடும். 7ஆல மல்டிப்ளை பண்ணும். 7 4 28. ஏன்னா எனக்கு 7ல 2 ஆப்ஷன் இருக்கு, 8ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் 8. ஸோ 7. இப்போ 7 4 28 மீதி 2, 30 மீதி 3, 7 7 3 10. ஸோ சரியான பதிலா வருது. தேர்ஃபோர் 42. இப்போ இங்க புள்ளி வச்சு ஒரு 0வை ஆட் பண்ணிக்குவேன். சரிங்களா? இப்போ தேர்ஃபோர் 2 போட்டோம்னா 8 8 மீதி 2. ஸோ இப்போ மீதி என்ன கிடைக்கும்னா 2 3 1. இப்போ அகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இங்க ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 1 இருக்கு, இங்க 2 9 இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல எனக்கு 9 தான் வரணும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம். So the difference between 78% of a number and 59% of a same number is 323. What is 62% of that number? அதாவது எந்த நம்பர்னு தெரியல. ஸோ 78 by 100 x பர்சன்டேஜ் நம்பர் மாத்திக்கிறேன். மைனஸ் 59 டிவைட் பை 100 ஆஃப் எக்ஸ். இதோட வேல்யூ 323 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 19 டிவைட் பை 100 இன்டூ எக்ஸ் which is equal to 323. இப்போ இதை 19ஆல அடிச்சீங்கன்னா ஒரு 19 19 மீதி எவ்வளவு இருக்கும்?
13 இருக்கும். அப்ப 133. சரிங்களா? இதை 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 இன்ட்டு 19 9 7 63 மீதி 6 அது 333 படிச்சோம்னா 9. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ? 1900. இதுதான் எக்ஸோட வேல்யூ. நம்ம என்ன கேட்டிருக்கிறான்? 62% என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்போ 62 டிவைடட் பை 100 இன்ட்டு 1900. இப்போ ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் என்ன வருது எனக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 62 இன்ட்டு 90. ஸோ இதை நம்ம டூப்ளெக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். 18. சரிங்களா? இங்கே 9 54 பிளஸ் 2 56. சரிங்களா? அண்ட் 6. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், இங்க என்னுடைய யூனிட் டிஜிட் வந்து எதுல இருக்கு? 8ல இருக்கு. அதனால நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. சரிங்களா? ஸோ அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா, கடைசி டிஜிட் 8ல முடியிற மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்கு. இப்போ 1178ங்கிறது தான் என்னுடைய சரியான பதிலா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் மல்டிபிகேஷன் போகணுங்கிற நெசசிட்டியே இல்லை. ஏன்னா இதை நீங்க மல்டிப்ளை பண்ணக்குள்ளேயே முதல் ஸ்தானம் வந்து 8ன்னு முடியுது. அப்ப ஆப்ஷன் டி தான் இருக்கு. நீங்க இங்கேயே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா, find the number which is 15% less than 120. அதாவது 120ல இருந்து 15% கம்மியா இருக்கிற நம்பர் கேட்கறாங்க. அப்போ 120ல 10% அப்படிங்கிறது வந்து 12. சரிங்களா? இதுல பாதி. சரிங்களா? இதுல பாதி போட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6. அப்ப இது வந்து 5% அப்படிங்கிறது மீனிங். இப்போ 15% கேட்கறான். இப்ப இந்த 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 18. அப்ப 120ல 18 கழிச்சுட்டா மீதி என்ன இருக்கு? 102. அப்போ பி தான் வந்து சரியான பதில். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கு, எளிமையான முறையில சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல சொல்லப்படும். தேங்க்யூ.